Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஹெச் ராஜாவிற்கு தாவேக சார்பில் காட்டமாக பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, இது தொடர்பாக தாவேக என்ன தெரிவித்திருக்கிறது, விவரம்? வணக்கம். மதுபான முறைகேடு தொடர்பாக அண்ணாமலை தலைமையில பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. அப்போதைய செய்தியாளர் சந்திப்பில் நடிகர் விஜயையும் தமிழக கட்சி கழகத்தையும் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். இந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுத்திருந்த பொருளாளர் வெங்கட்ரமணனுக்கு பாஜக முக்கிய நிர்வாகி ஹெச் ராஜா விமர்சித்திருந்தார். அதற்கு தற்பொழுது தாவேகா பொருளாளர் வெங்கட்ரமணன் பதிலடி அளித்திருக்கிறார். அதாவது விஜய் நடிகையினுடைய இடிப்பை கிள்ளி அரசியல் செய்கிறார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்த நிலையில் தாவேகா பொருளாளர் வெங்கட்ரமணன் தாவேகா தலைவரை தரம் தாழ்ந்து விமர்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தன்னிலையும் தன்னிடத்தையும் இழப்பது உறுதி என்று பதிலடி கொடுத்திருந்த நிலையில் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்புல என்னடா வித்தை காட்டுகிறீர்களா என்று எச் ராஜா விமர்சித்திருந்தார். அதற்கு பதிலடியாக தாவேகா பொருளாளர் வெங்கட்ரமணன் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். அன்புடன் ஒரு அரசியல் கவிதை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில அரசியல் அங்கிட்டும் இங்கிட்டும் எங்கிட்டும் இல்லாதவர், மோட்டாவுடன் போட்டி போட்டு கட்சியை சேர்ந்தவர், எம்எல்ஏ பதவிக்காக கருணாநிதியிடம் கையேந்தியவர், தனது அபரிமிதமான சிறந்த செல்ல காட்டில் தன்னை எதிர்த்து போட்டியிட்டு எல்லா எதிர்கட்சி நபர்களையும் எளிதாக வெற்றி பெற செய்தவர், தமிழ்நாட்டிற்கு திருநீர் பாசனத்தை அறிமுகப்படுத்தியவர், நீதிமன்றத்தை தரமான வார்த்தைகளால் விமர்சித்தது, பிறகு மண்டியிட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்தவர், சாரட் வண்டியில் மட்டும்தான் ஏறுவேன் என்று போலீசாரிடம் வீர அப்பம் சுட்டவர், யார் அந்த அரசியல் சிங்கர், குறிப்பு காரைக்குடியிலேயே என்று பதிலடி கொடுத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் பொருளாளர் வெங்கட்ரமணன். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.